மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவ. புருஷன் தோழல நான் ஊஞ்சலாடுவேன், புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் மாடி. பரம வேணாண்டா, அழுகாதடா. அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா வகுத்துல இருக்க பிள்ளை எனக்கு ஆகுறது. கொஞ்சம் பொறுமையா இருடா, நல்லா இருவாங்க அம்மா அப்பாவும். ஒன்றும் இல்லடாம்மா. எப்படி பெரியம்மா? அம்மா ஒன்று கண்ணு முழிக்கல, அப்பாவுக்கு இன்னும் ஒன்று சொல்லாமல் இருக்காங்க. என்னால் முடியவே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இம்மாடி புஷ்பா, இந்தா நீயும் வரமோ கொஞ்சம் ஜூஸை குடிங்க. வகுத்து பிள்ளை பிள்ளைய ஒன்றும் சாப்பிடாம இருக்கீங்க, கிருகிருன்னு வந்துடும். எங்களை மாதிரி வெறும் ஆளாக இருந்தால் பரவாயில்ல. இந்தாங்க ஆள் கொஞ்சம் ஜூஸை குடிங்க. ஆமா புஷ்பா, வாங்கி 2 பேரும் ஆள் கொஞ்சம் குடிங்கப்பா. எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க. பிள்ளை தாச்சி பிள்ளை அப்படி இருக்கக்கூடாது, விருப்பத்தோட கொஞ்சம் வாங்கி குடிங்கடாமா. இல்லம்மா எனக்கு வேண்டாம்மா, எனக்குலாம் பசிக்கலம்மா, பரமுக்கு கொடுங்கம்மா. அப்படிலாம் சொல்லக்கூடாது புஷ்பா, நீ குடிச்சாதானே அவ குடிப்பா, நீ குடியானா அவ எப்படி குடிப்பா சொல்லு. ஆளுக்கு இந்த வாங்கி குடிங்க. பரமே பரமே, இந்த ஜூஸை கொஞ்சம் குடி. இல்லை மதினி, எனக்கு வேணாம். அம்மா அப்பா 2 பேரும் கண்ணு முடிச்சாதான் நான் எதுவும் சாப்பிடுவேன். பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அது வரைக்கும். என்ன பரம இப்படி அடம் பிடிக்கிற? உங்க அம்மா எந்திரிச்சு வந்து அவ உனக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா, மயக்கம் கேட்க வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அவ வந்து கேட்ட நாங்க என்ன பதில் சொல்றது சொல்லு. நான் இல்லை என் பிள்ளையை கவனிக்காம விட்டீங்கன்னு சொல்லி சத்தம் போடுவாள். எங்களை தானே சத்தம் போடுவா. இல்லை பெரியம்மா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இப்போ என்ன கொஞ்ச நேரம் எதுவும் சாப்பிடாம இருந்தால் என்ன ஆகிட போகுது? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு எதுவுமே சாப்பிட முடியாதுனால. ஐயோ, இந்த பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி நேரத்தில் எதுவும் சாப்பிடாம இருந்தா என்னத்துக்கு ஆகுறது? கொஞ்ச நாள் நீர்ச்சத்துனால உடம்புல இருக்கணும்ல. என்ன பிள்ளைகளோ தெரியலப்போ. இந்த குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனைக்கு மேலே சோதனை வருதோ தெரியல. சரி புஷ்பா, அந்த ஜூஸை கொண்டா, அவங்க அத்தை கொடுப்போம். அவங்களும் பாவ வயசானவங்க, எதுவும் சாப்பிடாம அழுது கிடக்காக. சமந்தி நீங்களும் ஒரு ஜூஸை குடிங்க. சமந்தி நீங்களும் பாவ எதுவும் சாப்பிடாம கிடைக்கீங்க காலையில இருந்து. இல்ல சமந்தி, எனக்கெல்லாம் எது வேணாம். என் தங்கச்சி வீட்டுக்காரங்க கண்ணு முடிச்சாதான் என்னால எதுவுமே செய்ய முடியும். நம்மளால எதுவுமே சாப்பிட முடியாது. அத்தை பாவ வயசானவங்க, அவங்க எத்தனை நேரம் அழுதுக்கே கிடக்காக. அவங்களும் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. வயசானவங்க வேற. அதுங்களை அப்பல பெத்த உள்ள அப்படி படுத்து கிடக்கையில எந்த தாய்க்கு தான் எது முடியும்? அழுது வந்துக்கேதான் இருக்கும் பாவம். அவங்களுக்கு கொடுப்போம். இந்தாங்க இப்படி ஜூஸை குடிங்கத்த. நீங்களும் அழுது தொண்டை தண்ணிலாம் வத்தி போயிருக்கும், வறட்சியா கிடக்கும். கொஞ்சம் குடிங்கத்த. வேணாமா, எனக்கு வேண்டாமா. என் பிள்ளை எந்திரிச்சு வந்து அம்மானு கூப்பிட்டாத்தே என்னால எதுவும் குடிக்க முடியும். எனக்கு எதுவும் வேணாமா. அவருக்கு ஒன்றும் ஆகாது, நல்லபடியா வந்துருவாரு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க வயசானவங்க இப்படி அழுதுக்கே கிடந்தீங்கன்னா உங்க உடம்பு எனக்கு ஆகுறது. கிருப்பு மயக்கம் வந்துருந்த கொஞ்சத்தை குடிச்சிட்டு உட்காருங்க. ஒன்றும் இல்ல, நல்லா இருந்த அவருக்கு. எங்கம்மா கூட்டிட்டு போய் இப்படி நேரமாச்சு, ஒன்றும் சொல்லாம இருக்காங்க. ஒரு மியூசியம் காணா, போன ஆம்பளை பிறவையும் காணா. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. உள்ளே விடவும் மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் முடியலம்மா, நினைச்சாலே மயக்கம் வந்துருக்கு. மாட்டேன் யாரு? சொல்லுங்க சிஸ்டர். நாங்க தான் சிஸ்டர். ஏம்மா அவங்க கண்ணு முடிச்சுட்டாங்க. ஒவ்வொருத்தரா வந்து பாருங்க. மொத்தமா கூட்டமா போய் பார்க்காதீங்க. அவங்களுக்கு ப்ரெஷர் வந்து சடனா ரைஸ் ஆயிருக்கு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது, இன்னும் முழுசா குறையல. அதனால அவங்களை யாரும் டென்ஷன் பண்ற மாதிரி பேசாதீங்க. ஒவ்வொருத்தரா போய் பேசுங்க, மொத்தமா போகாதீங்க. சரிங்க மேடம், சரிங்க மேடம், நான் பாக்குறேன் மேடம். புஷ்பா இந்தாம்மா இந்த ஜூஸை வை, நான் போய் முதல்ல பார்த்துட்டு வந்துடுறேன். பெரியம்மா நானும் வரேன் பெரியம்மா. இல்ல பரம நீ இரு, நான் போய் முதல்ல அம்மாவை பார்த்துட்டு பேசிட்டு வரேன். அதுக்கப்புறமா நீ வரணும். இப்படி நீ அழுதுட்டு வந்தீங்கன்னா அவளை எல்லாம் டென்ஷன் படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க டாக்டர். இப்படி போனேன்னா அவள் டென்ஷன் ஆகல. ஃபர்ஸ்ட் பெரியம்மா போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இங்க பாருங்கம்மா, இந்த மாதிரி எல்லாம் பேஷண்ட் முன்னாடி போய் அழுக கூடாது. அவங்க ஆல்ரெடி ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காங்க. அவங்க முன்னாடி போய் சாதாரணமா போய் பேசுங்க, புரியுதுங்களா? சரிங்க சிஸ்டர். ஏம்மா அவகிட்ட எதுவும் சொல்லாதம்மா, நல்லா இருக்கியான்னு சொல்லு கருப்பியா. இல்லாட்டினா அவ தாங்க மாட்டாமா அவனுக்கு ஒண்ணுன்னா. சரிங்க. பாவம் நேத்தெல்லாம் எப்படி துள்ளி குதிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருந்தா கல்யாண வேலையே. பிள்ளை எப்படி படுத்துட்டு வருங்க. அம்மாடியே அங்கம்மா. என்னாடி அங்கம்மா, கொஞ்ச நேரத்துல பயமறுத்தி விட்டியே, தூக்கி வாரி போட்டுச்சு. ஏக்கா அவருக்கு எப்படிக்கா இருக்காரு? நல்லா இருக்காருக்கா அவரு? ஐயோ கண்ணு முடிச்சோன்னே உங்க வீட்டுக்காரத்தையும் கேட்கறாளே, இப்ப என்ன சொல்றது? டாக்டர் வேற டென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பேசாம கண்ணு முடிச்சிட்டாருன்னு சொல்லுவோம். ஏக்கா என்னக்கா உங்ககிட்ட கேட்கறேன், எப்படிக்கா இருக்காரு வீட்டுக்காரு? நல்லா இருக்காருல்லக்கா? நல்லா இருக்காரு. அவர் கண்ணு முடிச்சிட்டாரு. நான் போய் பார்த்துட்டு தான் வந்தேன். நாங்களாம் பேசிட்டு தான் வந்தோம். அவர் நல்லா இருக்காரு. நீ தான் தேவையில்லாம டென்ஷன் ஆகி மயக்கம் போட்ட. அக்கா நிஜமா தானக்கா சொல்றேன், அவர் நல்லா இருக்காருல்லக்கா. நான் அவரை பார்க்கணும்க்கா. இப்பயே என்னை கூட்டிட்டு போக்கா. ஐயோ அங்கம்மா இப்ப உடனே போக கூடாது. உனக்கு இப்பதான் மருந்து மாத்திரம் கொடுத்துருக்காங்க. உடனே எந்திரிச்சு அங்க போக கூடாது. அவரு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு, தூங்கிட்டு இருக்காரு. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல. ஏக்கா என்னக்கா சொல்ற? பாம்பு கடிச்சா தூங்க கூடாதுன்னு சொல்லுவாங்க 24 மணி நேரத்துக்கு. ஐயோ இதை மறந்துட்டோமா? தூங்கலம்மா, ரெஸ்ட் எடுத்துக்கிருக்காருமா. சும்மா கொஞ்ச நேரம் கூட ஆள் இருக்காங்க. ராசை வாங்கி எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. மாமா எல்லாம் அங்கவே இருக்காங்க, பேசிக்கிருக்காரு. உடனே இந்த நேரத்துல கூட்டு போக கூடாது, டாக்டர் வைவாங்கல்ல. கொஞ்சம் நல்லா ஆகட்டும், அதுக்கப்புறம் போவான். ஏக்கா நீ உண்மையதானே சொல்ற, போய் சொல்றியாக்கா? நான் அவரை பாக்கணும்க்கா. ஏக்கா வெயில இருந்து கூட பாத்துட்டு வந்துடுறேன்க்கா. எனக்கு பார்த்தாதாக்கா நிம்மதியா இருக்கும்க்கா. நான் தான் சொல்றேன்ல, அக்கா சொன்னா கேட்க மாட்டியா? நான் பொய்யா சொல்ல போறேன் சொல்லு. ஏக்கா எனக்கு அவர் உடனே பார்க்கணும் போல இருக்குக்கா. டாக்டர்கிட்ட கேளுக்கா, போய் பார்த்துட்டு வந்துருவோம்க்கா. சரி நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. நீ அமைதியா ரெஸ்ட் எடு. நான் டாக்டர்கிட்ட போய் பேசிட்டு வரேன், சரியா? பரம்பு வருவா. பரம்புதே உன்னை பார்க்கணும்னு சொல்லி அழுதுக்கே கிடக்கா. அம்மா எந்திரிக்கலன்னு. அவர்கிட்ட நீ எதுவும் கவலையப்படக்கூடாது. அவர் ரொம்ப நேரமா அழுது கிடக்கா. இன்னும் பச்சை தண்ணி கூட குடிக்கல. அவளுக்கு நீ தான் ஆறுதல் சொல்லணும், சரியா? நான் போய் அவளை அனுப்பிச்சு வைக்கிறேன். சரிக்கா. ஐயோ கடவுளே, எப்படி இருந்து என் தங்கச்சி குடும்பம் கலகலப்பா இருந்துச்சு. இப்படி ஆயிடுச்சே, யார் கண்ணு பட்டுச்சோ தெரியலையே. தாயே மதுரை மீனாட்சி அம்மா,
ரொம்ப நன்றிம்மா. என் வீட்டுக்காரர் நல்லபடியாக கண்ணு முடிச்சிட்டாரு. என்னால் தாங்கிக்கவே முடியல. அவர் இப்பயே பார்க்கணும் போல இருக்கு எனக்கு. அம்மா அம்மாடி பரமு, வா அழுகாதடா, வா. அம்மா இப்போ எப்படிம்மா இருக்கீங்க? இப்போ பரவாயில்லையாம்மா? நல்லா இருக்கேன் பரமு, நான் நல்லா இருக்கேன். உங்க அப்பா நல்லா இருக்காரா? போய் பாத்தியா? பேசுனியா அப்பா கூட? ஐயோ, அப்பாவை என்ன பார்க்கவே இல்லை. என்னாச்சுன்னே இன்னும் தெரியல. பெரியம்மா வேற பார்த்துட்டோம் பேசிட்டோம் கண்ணு முடிச்சிட்டாருன்னு சொன்னாங்க. சரி, அம்மாவுக்கு வேறு இந்த மாதிரி உடம்பு இருக்கு, வேறு வழி இல்லை, போய் சொல்லி தான் ஆகணும். போனம்மா அப்பாவை பார்த்தம்மா, கண்ணு முடிச்சிட்டாருமா. அப்புறம் ஏன் பரமுன்னு அழுதுகிட்டு இருக்க? அப்பா தான் கண்ணு முடிச்சிட்டார்ல, அம்மாவுக்கும் ஒன்றும் இல்லை. அப்புறம் எதுக்கு செல்ல அழுதுகிட்டு இருக்க? அழுகாதடா, அந்த மாதிரி எதுவும் அழுகக்கூடாது. நீ எதுவுமே சாப்பிடலாம்ல இன்னும். அம்மா என்னால் தாங்கிக்கவே முடியலம்மா. அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இப்படி மயக்கம் போட்டீங்களா? என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா. எனக்கு ஒரு நிமிஷம் உலகமே இருட்டான மாதிரி ஆயிடுச்சுமா. ஒன்றும் இல்லை. ஆனால் அப்பாவுக்கு நல்லா ஆயிடுச்சுல. அப்பா நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன். நீ அழுகக்கூடாது சரியா? போய் ஏதாவது குடிச்சிட்டு ரெஸ்ட் எடு. போய் நம்ம அப்பா போய் பார்த்துட்டு வந்துடலாம். பெரியம்மா டாக்டர் பார்க்க போயிருக்காங்க. கேட்டுட்டு நம்ம அப்பா போய் பார்ப்போம். சரிங்கம்மா. ஐயோ, அப்பா வேற என்ன ஆச்சுன்னு தெரியல, இன்னும் ஒன்றும் சொல்லாமல் இருக்காங்க. அம்மா வேற அப்பா கண்ணு முடிச்சிட்டாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்காது. ஐயோ கடவுளே, ஏன் எங்கள் குடும்பத்தை இப்படி சோதிக்கிறேன்னு தெரியலையே. ஏக்கா இப்போ எப்படி இருக்கு? காய்ச்சல் பரவாயில்லையா? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் கதை இருக்கு. அந்த இருமா தாண்டி அம்மா பொழுதுன்னைக்கு வந்துக்கிட்டு உயிர் எடுக்குது. சரி, இந்த டீ சூடா குடிச்சுட்டு அந்த டாக்டர் எழுதி கொடுத்தாருல மாத்திரை, அதை குடி. அத்தி எம்பிட்டு மாத்திரையத்தையும் போடுறது, வயிறெல்லாம் புண்ணா போச்சு போல. கதன்னு காந்துது, அப்படியே நெஞ்செல்லாம் வலிக்குது இந்த இடத்துல இல்லாமா. வெறும் மாத்திரை ஊசிமா போட்டு புண்ணாய் போச்சு. வேற என்னக்கா பண்றது? எங்க பார்த்தாலும் காய்ச்சன்றாங்க, யார் பார்த்தாலும் காய்ச்சன்றாங்க. ஒரு இருமல் சளியாத்தே இருக்கு. அன்னைக்கு பார்ட்டியில ஆஸ்பத்திரியில எம்பிட்டு கூட்டம் அது இப்ப நம்ம வைரஸ் நம்ம ஸ்கிரப் டைப் வைரஸ்ன்றாங்க. அப்புறம் நம்ம HMPV வைரஸ் வரவுதுன்றாங்க. அது என்ன ஆளுதையோ தெரியலப்போ. பிறந்த பிள்ளை கூட உடனே பேர் வைக்க மாட்டேங்கிறாங்க. இந்த வைரஸுக்கு மட்டும் கரெக்டாக பேர் வச்சிடுறாங்க. ஒரு பேர் அது வாய்க்குள்ள நுழைய மாட்டேங்குது, ஒன்றும் மாட்டேங்குது. என்ன ஆளுது? ஊரெங்கும் காய்ச்சலாத்தே இருக்கு. யாரை பார்த்தாலும் எனக்கு முடியல உனக்கு முடியலன்றாங்க. அந்த ஆஸ்பத்திரியில் போய் உட்காந்தோம்டா அத்தே என்னைய காட்டில் ஒரு ஒம்பளைலாம் இரும்பிக்கேவில் இருக்கா, வாயை திறந்தா மூட மாட்டேங்கிறா. ஆமாக்கா, அது மேலும் கோளாரா இருக்கணும். அதுக்கு அந்த முகத்துக்கு போடுறாங்களே துணி, எதனா அது மாஸ்க்கு, அந்த மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு போகணுமா? பழைய வரைக்கும் நல்லா மாஸ்க் போட்டுக்கணும். வெளியில ஓனா செஞ்சா கையால நல்லா சோப்பை போட்டு கழுவி போடணும், வைக்கணும். முந்தி இந்த கரோனாவா அது வந்துச்சுல, அது மாதிரி இருக்கணும் போல இருக்கு. காய் இந்த வைரஸ் வருதுன்றாங்க, பயமா கிடக்கு. ஆமாடியாத்தே, வருஷத்துக்கு ஒரு வைரஸ் வந்ததுனால மனுஷனை போட்டு வாட்டி வதவடிச்சு கிடக்கு. வருஷ கடைசியானா மெட்ராஸில் வெள்ளம் வருதுன்றாங்க, மழை வருது, புயல் வருதுன்றாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் பூரா வந்து வைரஸ் வருதுன்றாங்க. என்னம்னா ஆள் ஒன்று வந்துக்கிட்டு மனதில் போய் உயிரை வாங்கித்தானே இருக்கு. இதெல்லாம் போயிடுச்சுன்னா அப்புறம் வெயில் காலம் ஆரம்பிச்சிருது, வெயில் வாட்டி வதவெடுக்குது. சரி இந்த டீயை சூடா குடி, அப்புறம் பேசிக்க ஆள் போகும். கொண்டா, அதை குடிச்சா தான் தொண்டைக்கு கொஞ்சம் சுகமா இருக்கு. இந்த கரன்னு இருக்கிறதுக்கு நீ குடிக்கலையா? இந்த இருக்குல்ல, எனக்கு இருக்குல்ல. நல்லா இருக்காக்கா? சூடு இருக்கா? நல்லா இருக்கு. சுட சுட அந்த தொண்டைக்கு அப்படியே இதமா இருக்கு. சரி குடி, இந்த டீ கூட ஊற்றி குடி, நான் வேணா போட்டுக்கிறேன். வேணாம் அதெல்லாம் நீ குடி, போதும் இது போதும். பார்த்துக்கா, நல்ல குடிக்கா, பொறையேற போகுது. இல்ல பொறையேறல, ஏனம்னாலும் உள்ள ஓயிடுச்சுனால அந்த இரும்பு கலந்து வந்துருது. இந்த இஞ்சி 2 ஏலக்காய் தட்டி போட்டா அது ஒரு ருசிதே. ஆமா, இஞ்சி தட்டி போட்டா நல்லா இருக்கும் இந்த குளிர்க்கலாம். இஞ்சி 2 ஏலக்காய் என்ன கழுத, அடிக்கடி ஏலக்காய் போட்டு குடிச்சோம்னா சூடு குடிச்சுக்கிறோம். இந்த இஞ்சி கழுதையை போட்டோம்னா வயிறு புண்ணா போகும். ஏதோ ஒரு நேரம் போட்டு குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி குளிர் காலத்துக்கு சாப்பிடலாம், வெயில் காலத்துக்குலாம் சாப்பிட்டோம்னா அப்படித்தேன். ஏண்டி அவனுக்கு போன் போட்டியா? பிரேம்குமாருக்கு கல்யாணத்துக்கு போனேனே, கல்யாணம் முடிஞ்சிருச்சா என்ன ஏதுன்னு கேட்டியா? இல்லக்கா, இன்னும் போன் போடல. இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கும், செஞ்சிருக்கோம். நீ சாப்பிட்டு கேட்டு இருப்பியா? பாடசத்துல என்னடா கேட்க போகுது? சரி, கல்யாணம் முடிச்சுட்டு அவனையும் கூப்பிடுங்கல்ல, போட்டோ எடுத்துக்க சொல்லியிருக்கேன் வரையில. ஆமா நானும் சொல்லிவிட்டேன். போனேன்னா ஒரு பந்தி இந்தியில போய் சாப்பாடு போட வைடா, இது வேலையை செய்யடான்னு சொல்லி. நம்ம அதையும் போலன்னு பாவம் அங்கம்மாவும் தங்கம்மாவும் சங்கடப்பட்டிருப்பாங்க. என்ன செய்ய, இப்படி காய்ச்சல் வச்சுக்கிட்டு போக முடியுமா? நம்மளால 4 பேருக்கு காய்ச்சல் பரவும் தேவையில்லாம என்னத்துக்குன்னு சொல்லிதான் போகல, சங்கடப்படுவாள் தானே. இல்லக்கா, நான் பிரேம்குமார் சொல்லி தானே விட்டேன். தங்கம்மாக்காவையும் பார்த்தீங்கன்னா சொல்லுடா, அந்த மாதிரி பெரியம்மாவுக்கு காய்ச்ச ஒரு வாரமா ஒன்றும் முடியல, அதனால வெளியில எங்கேயும் வர முடியல, அம்மாவுக்கும் லேசா காய்ச்சலாத்தே இருக்கு, அதனால அவ வரல அப்படின்னு சொல்ல சொன்னேன். போய் முதல்ல பார்த்து மேற்கொண்டு அவனையுமே அந்த மூஞ்சிக்கு மாசுக்கு துணியை போட்டுட்டேன் போக சொன்னேன். அவனுக்கு நம்ம மூலியமா அவனுக்கு எதுவும் பரவி அதையும் போய் 4 பேருக்கு பரப்பி விட்டா என்ன செய்யறது? ஆமா, இப்படித்தானே ஒருத்தர் இருந்து ஒருத்தருக்கு பரவி கிடக்கு இந்த காய்ச்சல் கழுது. அப்ப என்ன செய்ய, மேற்கொண்டு பனியை விசப்பனி எனக்கெல்லாம் அடிக்குது. அத்தடி வருஷப்பரப்புக்கு அப்புறம் தான் நீ பனி ஜாஸ்தியா விழுகுது. அப்பா ஒன்றும் முடியல, நம்மளாலாம் போயெல்லாம் அலைஞ்சலாம் வர முடியாது, குளிருது. இப்பயே இப்படி பனி விழுகுது. இன்னும் தை மாசிக்கெல்லாம் பயங்கரமா இருக்கும். தை மாசம் தரைய பழக்கும், மாசி மாசம் மச்ச பழக்கும். குழந்தை உங்களுக்குலாம் போறப்ப பயங்கர பனி விழுகும். ஆமா நீ சொன்னாப்புல அந்த டைம்லாம் அதிகமான பனி விழுகும். நீ கல்யாண வேலை வேற கிடக்கு, நம்ம வேற ஒரு வாரம் வீட்டுக்குள்ளேயே இப்படி முடங்கி போயிட்டான். ஏகப்பட்ட வேலை எடுக்கு, ஜோலி எடுக்கு, இன்னும் ஒரு வேலையும் பார்க்கல.
இப்ப என்னக்கா என்ன நாள் கிடக்கல? இன்னும் எத்தனை நாள் கிடக்கு? இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு தை பிறக்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமை தை பிறக்குது. இன்னைக்கு புதன்கிழமையா? வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்க செவ்வாய்க்கிழமை மாசம் இருக்குது. என்ன 5 நாள் தாண்டி இருக்கு கல்யாணத்துக்கு? ஆமாக்கா 5 நாள் இருக்கு. இப்ப என்ன நம்ம எல்லா வேலையும் பார்த்தாச்சு. மண்டபத்துக்கு புக் பண்ணியாச்சு, சமையல்காரங்களுக்கு சொல்லியாச்சு, அப்புறம் துணிமணி எடுக்க வேண்டியது எடுத்தாச்சு. எல்லா வேலையும் பார்த்துட்டோம்ல. நம்ம என்ன வேலை இருக்கு? பத்திரிக்கை மட்டும்தான் வைக்கணும். அது 3/4 பேருக்கு வச்சாச்சு. ஒரு சிலருக்கு வைக்க வேண்டியது இருக்கு. வெளியூர் பேர் வச்சாச்சு, உள்ளூர் மட்டும் தான் வைக்கணும். அது இவங்க ஊர் அந்த கல்யாணம் விளையாடுறதுனால அவங்க வீட்டுல வைக்கல. நீ வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் வச்சுக்க வேண்டியதுதான். இந்த வந்துட்டியல்ல பிரேம்குமாரி, என்னடா அதுங்குள்ளி வந்துட்ட? என்னடி இவன் கல்யாணத்துக்கு போனே மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு வந்துருக்கியான், என்னடாச்சு? என்னடா பிரேம்குமாரி, என்ன என் மருமக வரலையா கல்யாணத்துக்கு? அதையும் ஜோகமா இருந்துச்சாக்கா? இவ ஒருத்தி பெத்தவளன்னு பார்க்காம கிண்டல் பண்ணி தெரிஞ்சிருக்கா. அவ என்னமோ மாதிரி இருக்கான் பிள்ளை. என்னடாச்சு? சாப்பாடு சரியா சாப்பிடலையா? இல்ல பெரியம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அங்க கல்யாணமே நடக்கல, பெரிய கலவரம் ஆயி போச்சு. என்னடா சொல்ற? கல்யாணம் நடக்கலையா? ஆமாம்மா, கல்யாணம் நின்று போச்சுமா. என்னடா சொல்ற? என்னது கல்யாணம் நின்று போச்சு? என்னாச்சு? என்ன பிரச்சனை? எதுவும் சண்டை வந்துருச்சா? இல்ல பெரியம்மா, அவரு அந்த அண்ணன் இருக்காருல, கருப்பு அண்ணன், அவரு பாம்பு ஊத்தி பிடிச்சான். அந்த தாலிற நேரத்துக்கு வந்து சொன்னாங்க. கல்யாணம் நடக்கல, பூரா ஆஸ்பத்திரி கூட்டி போயிருச்சு. கல்யாண வீடே கலையில இருந்து போச்சு. பாவி, என்னடா சொல்ற? கருப்பியாவ பாம்பு ஊத்திச்சா? ஆமா பெரியம்மா, நான் பொய்யவா சொல்லிக்கிருக்கேன். அந்த பிள்ளை காலத்துல தாலி கட்ட போனார் மாப்பிள்ள. அந்த நேரம் பார்த்து அவங்க அத்தை வந்து இந்த மாதிரி அவர் பாம்பு ஊத்தி பிடிச்சுன்னு சொல்ல, அந்த அக்கா அங்கம்மாக்கா அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. அவன் மூச்சு போச்சு. இல்ல அதையும் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு ஓடுனாங்க. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. நிறைய பேர் அவங்க வீட்டு ஆளுகளே நிறைய பேர் போயிட்டாங்க. நம்மளாம் போக முடியல. எத்தனை பேர் ஆஸ்பத்திரியில விடுவாங்க? அதான் நீங்களா வீட்டுக்கு போங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி இருக்காங்களே என்னமோ ஒண்ணுமே தெரியல. எல்லாம் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. அட கடவுளே, இப்பதான் பேசிட்டு இருந்தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கும், சாப்பிட்டு இருப்பாங்க, வச்சுக்கிருப்பாங்க. அடாடாடாடா, நல்ல தம்பி. அந்த தம்பி தங்கமான போனோம். அதுக்கா இப்படி வரணும்? ஏன்டா கருப்பி எப்படிடா அங்க போனாப்புல பாம்பு அடிக்கிற இடத்துக்கு? இனி கல்யாணத்துக்கு வந்து மண்டபத்துல தான் வந்திருப்பாப்புல. மண்டபத்துல கடிச்சு பிடிச்சே? இல்ல பெரியம்மா, அவர் தோட்டத்துக்கு போயிட்டு நான் 2வது வாரம் நீங்களாம் போங்க எல்லாத்தையும் அமுச்சு வச்சுட்டு அந்த அண்ணன் ராசவாண்டி அண்ணனும் அவர் 2வது வரதா இருந்தாங்களாம். தோட்டத்துக்கு போயிருந்தாங்களாம். தோட்டத்துக்கு போறதுக்கு கடிச்சு பிடிச்சான். ஐயோ கடவுளே, அந்த பயலுக்கா இப்படி நடக்கணும்? யாருக்கும் ஒரு கெட்டது நினைக்க மாட்டியான். எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைப்பான். வெளுத்ததெல்லாம் பாலு நினைப்பானே. அந்த பயலுக்கா இந்த ஒரு நிலைமை. கடவுளே கடவுளே, அது எப்படி ஒரு சூழ்நிலையில ஒரு பொம்பளை பிள்ளை காலத்துல தாலி ஏற நேரத்துல என்னன்னு தெரியலையே. எனக்கு தோசை இருந்துச்சா என்னன்னு தெரியல. சாதகத்தை ஒழுக்கமா பார்த்தாலும் என்னன்னு தெரியலையே. ஏக்கா நீ என்னக்கா, தோசை இருந்தாலும் அவங்க குடும்பத்தை ஆளுகளை தானே பாதிக்கணும். இவங்களை எதுக்கு பாதிக்குது? ஒண்ணு பொண்ணோட அம்மா அப்பாவை பாதிக்கணும், இல்லன்னா மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவை பாதிக்கணும். ரெண்டும் இல்லாம இவர் எனக்கு பாதிக்க போகுது. அப்படி தோசை இருந்தா கூட இவரு சித்தி உரிச்சு தானே, இவர் எனக்கு வந்து இது பண்ணுது. அவங்க தாய் தப்பங்க தானே சாதகம் சரியில்லைன்னா கட்டம் சரியில்லைன்னா சொல்லுவான். ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட். என்னடி என்னமோ இடிக்குதே.